டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்மளே விலகி போகிறது நல்லது அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் சொல்லுவாங்க. ஒரு உறவில் இருக்கும் பொழுது நமக்கு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே இருக்க அன்பு பாசம் எல்லாமே கொஞ்சம் ஹேட்ரடாக மாறுது, இல்லை நம்ம மேலே ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்காங்களோன்ட்டு. அதே மாதிரி தான் மகாநதி சீரியலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சில சீரியல்களில் நம்ம ஆரம்பத்தை ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பார்த்து பேசுவோம், அப்புறம் நமக்கு அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிரும், அப்புறம் என்னோட ஒரு பழக்கமாயிடும் அதை பார்க்குறது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணிடும். அந்த மாதிரி எனக்கு முதல்ல தோணுன ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா அது பாரதி கண்ணம்மா தான். இழுத்து தள்ளணுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி ட்ராமா மேலே ட்ராமா பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கடைசியில் இந்த மகாநதி சீரியலும் நிற்குது. அதாவது கதையை புது கதை வர வரைக்கும் இந்த கதையை கொண்டு போகணுங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய கலைவரமும் பிரச்சனையும் ஒரு பெரிய போலீஸ் எல்லாம் தேடும் போது இவர் பேசாமல் ஜாலியாக வராரு சுற்றுறாரு. போலீஸ் இந்த வீட்டு தான் வருவார்னு கூட அவருக்கு தேடுறதுக்காக ஆள் வைக்கல, போலீஸையும் டம்மியாக காமிச்சு இவரையும் டம்மியாக காமிச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கும் போது இவர் வீட்டு வாசலில் நின்று இவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கடைசியில் அவங்களுக்கு அம்மா போட்டதை கவனித்து இப்போ இவருக்கு அம்மா போட்டுருச்சான், விஜய்க்கு அம்மா போட்டுருச்சுன்னு காவேரி கவனிக்கிறது. போன வாரம் ஃபுல்லாக காவேரியை விஜய் எப்படி பார்த்துக்கிட்டார், இந்த வாரம் விஜயை காவேரி பார்த்துக்க முடியுமா முடியாதா, முடிஞ்சுன்னா அவங்க எப்படி பார்த்துப்பாங்க. இதை வச்சே கண்ட ட்ராமாவை பண்ணிட்டு பசுபதியை பிடிக்கிற வேலையை விட்டுட்டு கதையை மெகா சீரியலாக இழுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அது அட்லீஸ்ட் இழுக்கிறது விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காவாச்சும் இருக்கா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தெரியுது. திருப்பி என்ன தான் பண்ண முடியாது, 4 வீட்டை மட்டும் காமிச்சு இதில் வேற அப்பப்போ மற்ற கேரக்டர்ஸை காமிச்சு அந்த கேரக்டர்ஸுக்கு ஒருங்கான ஒரு ஸ்டோரி லைனை ஃபிக்ஸ் பண்ணல. குமரன்லாம் ஏதோ நடிக்க போகிறாருன்னு இருந்துச்சு, இப்போ அந்த ட்ராக்கே காணோம். யமுனாவுடைய ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ட்ராக்லாம் இல்லை, நின்றுடுச்சு. நர்மதா வச்சு இவங்க ட்ராக்கை கிரியேட் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. இதே இனியான்னு ஒரு பொண்ணு பாக்கியலட்சுமி இருக்கும், அதோட வயசுக்கும் இவங்க வயசுக்கும் ஒரே வயசு தான், நர்மதா வயசும் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சதில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 ட்ராக் இருக்கும், இங்கே ஒரு ட்ராக்கும் இல்லாமல் கதையை இழுத்து கொண்டு போகிறதுக்கு இந்த கதையை சுபம் போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நான் விஜய் காவேரியை பார்த்து பழகிட்டேன், கதை இருக்கோ இல்லையோ சும்மா விஜயும் காவேரியும் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தா கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். கப்புள் ரீல்ஸ் கப்புள் விளாகர்ஸ் மாதிரி அவங்க ஏதாவது பண்ணிருக்கட்டும், எங்களுக்கு நல்லா தான் இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்கள தவிர மிச்சம் அவங்களுக்கு இந்த கதை சலிப்பு தான் தட்டும். முடிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.